ஒரு 2 வருஷம் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக அந்த பக்கம் அஜித் ஒரு 2 நிமிஷம் வந்து என் குடும்பத்தை பற்றி மட்டும் விசாரிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இஷ்யூ அதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினார். பேசிட்டு சின்ன சின்ன அட்வைஸ் பண்ணார். அந்த 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டுமே டெடிகேட் பண்ணி எனக்கு அந்த சின்ன சின்ன டிப்ஸை கொடுத்து இவன் வந்து நாம் சொல்கிறது மூலமாக அடுத்த லெவல் போயிடுவானா அப்படிங்கிற அந்த அக்கறை அந்த பேச்சில் இருந்துச்சு. அதுதான் வந்து நான் அஜித்தை பார்த்து உண்மையாலுமே நான் டிரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அஜித்தை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. 2வது நண்பருடைய நண்பர் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய பொண்ணு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, சொன்னாங்க. நாங்களும் அட்வர்டைஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் வரல. 5 நாள் கழிச்சு நண்பர் கூப்பிட்டாரு. இல்லை எல்லாம் ஹெல்ப் கிடச்சிருச்சு அப்படின்னாரு. தொகை வந்து ரொம்ப பெருசு, எப்படி அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரில. அதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் கழிச்சு திருப்பி நண்பர் பேசிகிட்டு இருந்தப்போ அப்படி சொன்னார், அஜித்தா உதவி பண்ணார் அப்படின்ட்டு. வந்தாராம், பார்த்தாரு. பார்த்துட்டு இப்படி தேவை அப்படின்னா உடனே அதுக்கான அமௌண்ட்டை இது பண்ணிட்டு, சரி நீ ட்ரீட்மெண்ட் ஓகேம்மா, இது க்யூர் பண்ணிடுவோனே, அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகி நீ வந்து வேலைக்கு போகிற வரைக்கும் என்ன பண்ணுவ, அதுக்கான சப்போர்ட் என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சு கேட்டுட்டு உடனே அதுக்கும் அப்போயே அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ணிவிட்டு, தயவுசெய்து வந்து இதெல்லாம் வெளில சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் மூலமாக வந்து விளம்பரம் தேடுகின்ற இந்த உலகத்தில் சாதாரண உதவிகள் மூலமாக இவ்வளோ பெரிய உதவிகள் செஞ்சுட்டு வந்து அவர் வந்து வெளியே சொல்கிறது கிடையாது. இது வந்து ஒரு சாம்பிள் நான் சொல்கிறது. இதெல்லாம் தான் வந்து அஜித் அஸ் அ ஹியூமன் பீயிங், அஜித் அஸ் அன் ஆக்டர் வந்து இந்த கோலிவுட்டில் 22 வருடம் வந்து நிலைத்து நிற்க காரணமாக இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஜித் அஸ் அன் ஆக்டர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் படங்கள்லாம் நிறையா கொடுக்கல, அதான் உண்மை. ஆனால் கொடுத்த ஹிட் படங்கள் வந்து யாரும் தொடாத உச்சத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிற ஹிட் படங்களும் உண்டு, அதுவும் உண்மை. 2 எக்ஸ்ட்ரீமையும் பார்த்த ஆள். ஆனால் பியூட்டி என்னென்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து வேவே ஆக மாட்டாங்க. வெற்றி தோல்வியானாலும் அந்த ஃபேன் பேஸ் வந்து அப்படியே ஸ்டெடியாக இருக்கும். ஒன்றா ராக் சாலிடாக ஸ்டெடியாக இருக்கும், இல்லைன்னா மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அதுவும் இந்த கடைசி 2, 3, 4 வருடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது அவருடைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ஒரு 2, 3 மடங்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. அதற்கான காரணம் அப்படிங்கிறது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவர் வந்து அவருடைய ரசிகர்களை வந்து எதற்காண்டியும் வந்து பயன்படுத்திக்கிறது கிடையாது. ஒரு ஆட்சி மாறும்போதோ, பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போதோ, அதுக்காண்டி வந்து நாம் வந்து அவங்க கூட போய் பக்கத்தில் நின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் வரும் அப்படிங்கிறது நினைக்காம, அவர் உண்டு ஒரு வேலையுடன் இருக்கிறது வந்து எல்லாத்தையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புளும் வந்து அவரை வந்து விரும்பி பார்க்கறதுக்கான காரணங்கள், நடிகரை தாண்டி ஒரு மனிதனாக பார்க்கறதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து அதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அவர் கொடுக்குற பேட்டிகள் ரொம்ப ரேராக தான் இருக்கும் பேட்டிகள். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஸ்ட்ரெஸ் பண்ணுறது வந்து உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குங்க, நடிப்பு என் தொழில், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குங்க, உங்கள் அப்பா அம்மா பார்த்துங்க. இதெல்லாம் சொல்லுவார் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பால் ஊற்றுங்க, தயிர் ஊற்றுங்க, தலைக்கு மேலே போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. ஸோ ஒரு அஜித் ரசிகர் அப்படின்னாலே ஒரு பேசிக் டிசிப்ளின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு என் சொந்தத்தில் ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் என் குடும்பத்தில் வந்து என் தங்கச்சி இருக்காங்க, மாப்பிள்ளை, அவர் அறிந்த அஜித் ரசிகர். அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் இருக்கும். சொல்லுவோம் அப்படி இப்படி தான் பண்ணுங்க மாப்பிள்ளை அப்படின்ட்டு. ஒரு எப்போவுமே ஒரு 10 சொன்னார்னா அது 2 வார்த்தை வந்து சொல்லிடுவோம் அப்படி, அஜித் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்க அப்படி. பார்க்குற ஆச்சரியமாக இருக்கும். அது மூலமாக வந்து ஃபேமிலி வந்து நல்லபடியாக நடத்துகிற ஆட்கள். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு மனிதன். அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெட்ட பேரே கிடையாது. நான் நிறைய பக்கம் விசாரிச்சு பார்த்துருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து சைலண்ட்டாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு அஜித். அதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனிதன் வந்து இது இவ்வளோ பணம்னு அவசியமே கிடையாது. என்னங்க, அவருடைய பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னா பண்ணிட்டு மேலே போயிட்டே இருந்திருக்கலாம். பட் அதை விட்டுட்டு வந்து ஒரு சாதாரண மனிதனாக வந்து நம்மளால எவ்வளோ பேருக்கு பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சதுங்காட்டிக்கு தான் வந்து அவர் இன்று நடிகரை தாண்டி ஒரு லெவலுக்கு போயிட்டார் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு தெரிந்து வந்து அவருடைய ஃபேன்ஸ் வந்து அப்படின்னா அவர் சொன்னதை அப்படியே கேட்கும் கிளிப்பிள்ளைகளாக வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து கண்கூட காண முடியாது. அதே மாதிரி அஜித் என்கிற மனிதர் இந்த ஒரு 22 வருடத்தில் பண்ண விஷயமெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷன் அப்படின்றதுன்னா வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் ப்ரொஃபஷனை தாண்டி வந்து அதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு கார் ரேசராக, ஒரு ஃபோட்டோகிராஃபராக, இந்த ஏர்கிராஃப்ட், அந்த சின்ன ஏர்கிராஃப்ட் டிசைனராக எவ்வளவோ அவதாரங்களை வந்து அஜித் எடுத்து நம்ம பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண இளைஞனை வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய, அதாவது நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பண்ணால் அது மட்டும் பண்ண தேவையில்லை, இன்னும் சைடில் நிறைய பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுற அந்த விஷயம். அதுவும் வந்து அஜித்தை ஒரு நடிகனாக மனிதனாக வந்து இந்த 22 வருடம் தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்க வந்து உதவி இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து சினிமா நான் ரிவ்யூவராக எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இன்னைக்கு வந்து அஜித்தோடைய மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு சேஃப் லெவல். அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஓப்பனிங் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க. அஜித் படத்தை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஒரு வாரத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் கலெக்ஷன் டல் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் இந்த வீரம் மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லா சென்டருக்கும் வந்து அஜித்துடைய படங்கள் போய் ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஸோ இனி வர்ற படங்கள் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக லாபத்தை அள்ளக்கூடிய படமாக வந்து இருக்கும். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து கொஞ்சம் கிரீடியாக இல்லாமல் இருந்தாங்கன்னா சாதாரணமாகவே வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் லாபம் வரக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அஜித் போய் நிற்கிறார். அதை வந்து வெளியே காட்டிக்காமல் நிற்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இது அனைத்துக்கும் சொந்தக்காரரான அஜித் அப்படிங்கிறவர் வந்து நான் தலை அப்படிங்கிறத அடிக்கடி யூஸ் பண்ணல, நல்லா இருக்காது. உண்மையாலுமே அந்த தலை அப்படிங்கிறது வந்து அவருக்குரிய ஒரு பட்டம். அது வந்து ஹி டோட்டலி டிசர்வ்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே ரூம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அஜித் ஃபேன்ஸு. ஸோ அஜித் வந்து 22 வருஷம் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணி சினிமாவுக்கு வந்து. ஒரு நல்ல மனிதனுடைய வெற்றியை கொண்டாடுறது வந்து பெருசாக தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன தான் வெட்ட சொன்னாங்க, வெட்டுறேன்.